விஜயோட அவருடைய விசில் போடு அந்த சாங்ல இருக்கிற லிரிக்ஸுக்கு அகேன்ஸ்டா இப்போ கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாட்டா பார்க்காம ஏன் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். இல்லை, அது வெறும் பாட்டெல்லாம் பார்க்க முடியாது. இது எல்லாம் என்னன்னா கோட் படத்துக்கான ப்ரொமோஷன். இதன் மூலமா என்னன்னா அவரோட அடுத்த படத்துக்கு சம்பளம் கூடும். ஆனா இன்னும் 2 படத்துக்கு அப்புறம் நடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு அவரு. இல்லை, இது நிலையான இது கிடையாது. 2026 எலெக்ஷன்ல வரணும். அந்த எலெக்ஷன்ல அவர் முதல்ல போட்டிடுறாரான்னு தெரியாது. இது ஒன்று இருக்குது, போட்டியிடணும், எவ்வளோ சீட்டு வரும்னு தெரியாது. எல்லாம் தோத்துட்டாருன்னா திரும்ப அவர் வேறு என்ன பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக்காக சினிமா தான் வந்தோம். இப்போ விஜய் படத்தில் நடிக்க போகிறது இல்லைப்பா, ஸோ இனிமே விஜயோட படங்களும் சேர்த்து அஜித்துக்கே வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பரவிட்டு இருக்கு. இது ரெட்டக்குழல் துப்பாக்கி மாதிரி, ஒரு ரெண்டமாட்டு வண்டி மாதிரி. ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கு மார்க்கெட் இல்லாமல் தான் போகுமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியும் நம்ம 2 பேரும் சீண்டுகிட்டால் தான் நம்ம படம் ஓடும். இவங்க 2 பேருமே பண்ணுறது என்னன்னா ஆடியன்ஸை தூண்டி விடுறது. ஹனுமான், ஆதிபுருஷ் இந்த மாதிரியான ஹிந்துத்துவத்தை மையப்படுத்தின படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய ஹிந்தியில் வரும், ஆனால் தமிழில் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் வர்றது ஏன்னு நினைக்கிறீங்க? இது பின்னாடி ஓப்பனாக தெரியுது என்னென்னா இது ஒரு அஜெண்டா தான். இவங்க இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறது வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. இல்லைனா சவர்காரை பற்றி இவ்வளோ காலம் யாருமே படம் பண்ணல, இப்போ பண்ணுறாங்க. கரெக்டாக ரிலீஸ்க்கு முன்னாடி பண்ணுறாங்க. ஆர்டிகல் 370 பற்றி ஒரு படம் வருது. இதெல்லாம் வந்து என்னென்னா இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பிஜேபி. ஆமாம், இவங்க ஆட்சி மாறிடுச்சுன்னா இந்த படங்கள்லாம் வராது. விஷால் சார் பெரிய நிறுவனத்தை பற்றி கான்ட்ரவர்சியாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காரு. நான் எதை பற்றி சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் ஏன் அந்த மாதிரி அவர் பேசிட்டே இருக்காரு? விஷால் வந்து சொல்கிறார்ல இப்போ என்ன தடுக்கிறாங்க அப்படிங்கும்போது, இப்போ விஷாலே சொல்கிறார் 4 கோடி கீழே படம் எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு புது ஹீரோ ஒரு புது டைரக்டர் வர்றாங்கன்னா 4 கோடிக்கு மேலே வர முடியுமா? ஒரு புது ப்ரொடியூசரே 4 கோடிக்கு மேலே வந்தால் என்ன கேரண்டி இருக்குது? அப்போ சின்ன படங்கள் எடுத்து தான் ஒரு முறையாக வாங்கினா, நீங்கள் தான் நடிகர் சங்கத்தில் இருக்கீங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தீங்க, இதுக்கு என்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் 4 கோடி ரூபா படத்துக்கு கேரண்டி கிடையாது, இல்லை 100 கோடி ரூபா படத்துக்கு கேரண்டி கிடையாது. எத்தனை 100 கோடி படம் வந்திருக்கு, எத்தனை ப்ரொடியூசர்ஸ் ஓடி இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ பிரைவேட் சேமிரான்னு ஒன்று இருந்துச்சு, போயிடுச்சு, ஐங்கரன் போயிட்டாங்க. லைக்காவுக்கு இப்போ பண பிரச்சனை, அவங்களால படம் எடுக்க முடியலங்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய பேனர் இந்த பிரச்சனையில் தானே இருக்குது. வாகை தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவாளரும் நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிமோட ஹீரோவுமான சந்தோஷ் நம்பிராஜன் அவர்கள் வந்திருக்காரு. ஹலோ சந்தோஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். இப்போது நீங்கள் வந்து ரீசெண்டாக விஜயோட அவருடைய விசில் போடு பாட்டு வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நல்லா ஒரு பெப்பி சாங்காக தான் அது இருந்தது. ஆனால் இப்போ வந்து 2026 விஜய் வந்து அரசியலுக்கு வர போகிறதா, முழு நேர அரசியல் ஈடுபட போகிறதா இந்த பேச்செல்லாம் வரும்போது அந்த சாங்கில் இருக்கிற லிரிக்ஸுக்கு அகேன்ஸ்டாக இப்போ கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாட்டா பார்க்காம ஏன் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். சினி ஃபீல்ட்லேருந்தே நிறைய பேர் இப்போ அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வெறும் பாட்டெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு லிரிக் வருதுன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோவோட லிரிக்கை முன்னாடி அவங்க கேட்பாங்க, பார்ப்பாங்க. இல்லை இது கான்ட்ரவர்ஷியாக இருக்குன்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. பாடினதே விஜய் தான் பாடி, இல்லை விஜய் தான் பாடியிருக்காருங்கும் போது அந்த லிரிக்லாம் பார்க்காம இல்லை. இது எல்லாம் என்னன்னா கோட் படத்துக்கான ப்ரொமோஷன். இதன் மூலமாக என்னென்னா அவரோட அடுத்த படத்துக்கு சம்பளம் கூடும். இன்னொன்று, இப்போ ஒரு 50 லட்சம் பேர் அதில் சேர்றாங்க, அந்த கட்சியில் சேர்றாங்கன்னா அதில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு தெரியாது. இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் சேர்ந்து ப்ரொமோஷனாக தான் மாறும். ஏன்னா இப்போ கோட் படத்துக்கு வந்து ஓடிடியில் நாங்கள் வந்து லியோவுக்கு கொடுத்த விலையை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ கலெக்ட் ஆகலை ஓடிடியில் லியோ அப்படிங்கும்போது இந்த கோட்டு இன்னும் ஓடிடி பிஸ்னஸ் ஹிட் இல்லை அப்படி சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக ஹிட் கிடையாது. பட் ஆனால் போட்ட கலெக்ஷன் எடுத்ததாக தானே சொன்னீங்க. நீங்கள் பெரிய ஹீரோஸோட பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அதுதான் ரொம்ப தவறான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சின்ன படங்கள் வந்து போட்ட கலெக்ஷன் வந்தாலே லாபம். இப்போ நீங்கள் ஒரு 120 கோடி ரூபா ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு வட்டி இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணும்போது இப்போ ஓடிடி அதை 60 கோடிக்கு வாங்குறாங்கன்னா அவனோட லைஃப் டைமில் அதை கலெக்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ லியோ படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி பேர் நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லையோ சென்னைஸில் போய் பார்த்தாங்கன்னா தான் அதை கலெக்ட் பண்ண முடியும். 20 கோடி பேர் போய் பார்க்க மாட்டாங்களே. ஏன்னா இந்த பக்கம் டெலகிராமில் ஒரு பக்கம் போயிடுது, இன்னொன்று ரிப்பீட். அந்த படம் வந்து பெரிய ரிப்பீட் கிடையாது. இப்போ நீங்கள் கில்லி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரீரிலீஸ் காண்றோம், அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். கில்லி, போக்கிரி, துப்பாக்கிலாம் பார்த்தீங்கன்னா எப்போ போட்டாலும் அது ஒரு கலெக்ஷன் ஆகும். அது சேட்டலைட்லேயும் வசூலாகும், ஓடிடிலையும் வசூலாகும். ஆனால் லியோ வந்து ரிப்பீட் கிடையாது. லியோ படம் வந்து ஏன்னா லோகேஷோட மிகப்பெரிய ஒரு மைனஸாக என்ன நினைக்கிறதுனா, அவருக்கு என்டர்டைன்மெண்ட் போக மாட்டார், ஃபுல்லாக ஆக்ஷனுக்குள்ளே தான் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் படத்தில் காமெடி இருக்காது, ஹீரோயின் இருக்காது, லவ் இருக்காது, லவ் சாங் இருக்காது. நீங்கள் லியோவோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரிசு தான் கலெக்ஷன் கூட. ஏன்னா அதில் வந்து ராஷ்மிகா இருக்கிறாங்க, ஒரு யோகி பாபு இருக்கிறாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும். அதனால் உங்களுக்கு லியோவோட வாரிசு தான் உங்களுக்கு ஓடிடி ஆகட்டும், சேட்டலைட் ஆகட்டும், வசூல் ஆகட்டும், இதுதான் ஆகும். ஆனால் எது நல்ல படம்னு பார்த்தீங்கன்னா எதாவது பெருசாக மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ஸ் பார்த்தீங்கன்னா லியோ தான் பெட்டர் படம். ஸோ இந்த லியோ, இந்த வாரிசு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோட்டில் ஒரு கான்ட்ரவர்சி வைப்போம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வேணும்னே கம்பல்சரியாக இது வந்து ரொம்ப தொலைநோக்கோட
அடுத்து இந்த கட்சி ஆரம்பிக்கிற வரைக்குமே இந்த இதோட இது போவோம். இது எல்லாமே பிஸ்னஸ். இப்போ கோட்டில் இந்த பிஸ்னஸ் இது ஏறும். இதுக்கு அடுத்த ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னும் கான்ட்ரவர்சி வைப்பாங்க. இது புதுசு கிடையாது. இது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்குது. எம்ஜிஆர் வந்து இப்போ அந்த உதயசீலன் கேட்டப்போ அந்த இதை பற்றி இருக்கும். அங்கே டிஎம்கேக்கு எதிராக பேசினாலேயே அவரோட ரசிகர்கள் அப்போ தான் வருவாங்க. நீ எதையாவது ஒரு எதிர்க்கணும், ஒரு இதை பஞ்ச் டைலாக் வைக்கணும். இப்போ நீங்கள் முத்து படத்தில் வந்து கட்சியெல்லாம் இப்போ நமக்கு எது இருக்குது, காலத்தின் கையில் எது இருக்குன்னா வைரமுத்து எழுதினாலும் அவர் ரஜினி பார்வைக்கு வந்து தான் அது ரிலீஸ் ஆகுது. இல்லை இது வேண்டாம், அது பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ரஜினி இருந்தார். ஓகேங்களா? ஆனால் அது வந்து பிஸ்னஸ். அந்த ரசிகனுக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா தேவைலாம் கிடையாது. அது ஒரு சரக்கு மாதிரி. ஒரு ஊசி போட்டோம்னா அப்படின்னு வைப்போம் பார்த்தீங்களா? அதனால் இது எல்லாத்தையும் காரணம் என்னென்னா அந்த ரசிகனை வந்து தூண்டி விடுறதுக்கு. அவன் தூண்டி விட்டா அவன் என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட் ஷோக்கு வந்து 2000 டிக்கெட்டு 5000 எடுப்பான். எல்லாமே பிஸ்னஸ். அதே மாதிரி தான் அவர் அந்த 2026 கப்பு முக்கியம்னு சொல்லும் போது கூட அதில் அந்த ட்விஸ்ட் வச்சு தான் சொல்லியிருப்பாரு சார். நீங்கள் சொன்னீங்க அடுத்தடுத்த இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் அடுத்தடுத்த படத்துக்கு அவருக்கு வந்து சம்பளம் ஏறும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் 2 படத்துக்கு அப்புறம் நடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு அவரு. இல்லை, இது நிலையான இது கிடையாது. நீங்கள் 2026 எலெக்ஷனில் வரணும். அந்த எலெக்ஷனில் அவர் முதல்ல போட்டியிடுறாரானே தெரியாது. இது ஒன்று இருக்குது, போட்டியிடணும். எவ்வளோ சீட்டு வரும்னு தெரியாது. இன்னொன்று வந்து அந்த அந்த அது அது ஃபுல்லாக அரசியல் டாபிக். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வர்றீங்கன்னா உங்களுக்கு என்ன கொள்கை, என்ன சித்தாந்தம், யாரை எதிர்த்து வர்றீங்க, ஸ்டேட்டா சென்ட்ரலா? ஸ்டேட்டுக்கு வர்றீங்கன்னா எதுக்காக வர்றீங்க, இவ்வளோ விஷயங்கள் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு 30லேருந்து ஒரு 60 வயசு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து அரசியலில் தலைவர்களை தீர்மானிக்கிறது, யார் சிஎம் தீர்மானிக்கிறது. 30 கீழே இருக்கவங்களுக்கு பெருசாக ஓட்டு இருக்காது, அவங்களோட ஓட்டு பெரிய அளவில் பாதிக்காது. அவங்க புது வாழ்க்கையாளர்கள் அந்த டைமில் யார் ப்ராப்ளமாக இருக்காங்களோ அவங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு கேப்டன் வர்றாருன்னா டக்குன்னு கேப்டன் போட்டுருவாங்க. இல்லை இப்போ ஒரு நாம் தமிழர் வராங்கன்னா நாம் தமிழருக்கு போடுவாங்க. இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த 30 to 60 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஜாதி பற்றுலையோ பெரிய வாக்கு வங்கி இருக்கும் அவங்களுக்கு. அவங்க தான் பெரிய வாக்கு, அவங்க தான் டிசைனிங். இது யூத்து கிடையாது. அதனால தான் என்னென்னா யூத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கல்யாணம் ஆகும்போது இல்லை, ஏன்னா இவங்களுக்கு வந்து கேஸ் விலை ஏறுறதெல்லாம் ஒரு 30 வயசு கீழே இருக்கவனுக்கு பிரச்சனையாக இருக்காது. பால் விலை ஏறுறது பிரச்சனை இருக்காது. பஸ் கட்டண போக்குவரத்து எதுவுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. குடும்பஸ்தனாக இருக்கும்போது இது லேடிஸ்க்குன்னு சொல்கிறேன், கேர்ள்ஸுக்குமே இதே தான். ஒரு பிலோ 30 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, டிக்டாக்னு இப்படி இருக்கவங்களுக்கு நாடு எங்கே போகுது, இதோட ஜிடிபி growth எதுவுமே தெரியாது. 30 வயசுக்கு மேலே இருக்கவனுக்கு தான், மாத சம்பளம் வாங்குறவனுக்கு தான் இந்த அட்டி விழும்போது தான் இவன் யாருக்கு எதிர்க்க அப்படின்னும். ஸோ இப்போ விஜய் வர்றாருன்னா யாருக்கு எதிராக வர்றாருன்னு தெரியாது. ஸோ இன்னும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் கட்சியும் நடத்திக்கிட்டு நீங்கள் சினிமா பண்ண முடியாது. அதனால் அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. கிட்டத்தட்ட அவர் ஒரு படத்துக்கு அடுத்துலாம் பார்த்தீங்கன்னா 150-200 கோடி வாங்க போகிறாரு. அதை விட்டுட்டு வராங்கும்போது இது ஒரு ட்ரையல் எரர் தான். சப்போஸ் ஜெயிச்சா ஒன்றும் இல்லை, ஒரு 30 சீட்டு வந்துட்டாலே பெரிய விஷயம். ஆனால் அதுக்கான உழைப்பு எப்பவுமே போடணும். அப்போங்கும்போது நீங்கள் யாரை எதிர்க்க போகிறீங்க? நீங்கள் டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, இல்லை பிஜேபியா, காங்கிரஸா? உங்களுக்கு நீங்கள் எந்த இதை கொண்டு போன போகிறீங்க? ஸோ உங்களுக்கு ஒரு கூட்டம் வரணும்ல. வெறும் ரசிகர் கூட்டத்தை வச்சு நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் எந்த கான்ஸ்டியூஷனில் நிற்க போகிறீங்க? இதெல்லாம் இருக்குது. சில நேரம் சரி எல்லாம் தோத்துட்டாருன்னா திரும்ப அவர் வேறு என்ன பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக்காக சினிமாவுக்கு தான் வந்தான். ஆனால் அப்படி சினிமாவுக்கு வரும்போதும் அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. ஆனால் அதுவும் ஹிட் ஆனால் தான் உங்களுக்கு காசு வரும். இல்லை சார், இப்போது அடுத்தடுத்து வந்து விஜயை பற்றி இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் வரும்போது தலை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா இப்போது விஜய் படத்தில் நடிக்க போகிறது இல்லைப்பா, ஸோ இனிமே விஜயோட படங்களும் சேர்த்து அஜித்துக்கே வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பரவிட்டுருக்கு. விஜய் நின்னாதான் அஜித்துக்கு படங்களா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா அஜித்துக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. பட் சொல்லும் போது இனிமே அஜித்தோட படங்கள் நல்லா இருக்கும், இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அஜித் படங்கள் நல்லா இல்லையா அப்படின்றது இப்போது கொஷினாக இருக்குது சார். என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் எப்போவுமே என்னென்னா இப்போ மீடியா இருக்குது பார்த்தீங்களா, மீடியாஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் அஜித் விஜய் இந்த மாதிரி 2 பேரை கிளாஷ் பண்ண விட்டுக்கிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து வியூஸ் போகும். நீங்கள் இப்போ பத்திரிகையாக இருந்தால் அது சேல்ஸ் ஆகும், அட்டைப்படம் போடணும், காசிப்ஸ்லேருந்து எல்லாமே இதாக இருக்கும். இது ரெட்டக்குழல் துப்பாக்கி மாதிரி, ஒரு ரெட்டமாட்டு வண்டி மாதிரி. ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கு மார்க்கெட் இல்லாமல் தான் போகுமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவர் தலை போல் வருமான் இவர் பாடுறது, இப்போ என்கிட்ட மோதாதுங்கிற மாதிரி இந்த மாதிரி பஞ்ச் டைலாக் பேசுகிறது, நான் ஒரு முடிவு எடுத்துட்டா நான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கும் போது இந்த உரசல்லாம் 2 பேருமே அவங்களுக்கு தெரியும். நம்ம 2 பேரும் சீண்டுக்கிட்டால் தான் நம்ம படம் ஓடணும். இவங்க 2 பேருமே பண்ணுறது என்னென்னா ஆடியன்ஸை தூண்டி விடுறது, ஒரு கூட்டம் சேர்க்கறது. இப்போ இதில் ஒரு ஆடியன்ஸ் போகும்போது அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 வயசுக்கிட்ட அவங்க நெருங்கிட்டாங்கும்போது அவர் அஜித் அவர் போக்கில் ட்ராவல் பண்ணுறது அதுன்னு இருக்காரு. அவர் இவங்க போகிறது வரதை பற்றிலாம் பார்க்க மாட்டார். அவங்க பாட்டு படம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் சரி,
இப்போ ரீசெண்டாக அஜித் விஜய் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் சினிமான்றது இப்போ ஒரு தனி ட்ராக்ல போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அரசியல் சினிமா வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கணும் அப்படின்றத ஒரு நோக்கமாக இருக்கும். அப்படி இருக்கும் போது இப்போ தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஹனுமான், ஆதிபுருஷ் இந்த மாதிரியான இந்துத்துவத்தை மையப்படுத்தின படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி பிஜேபி தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த மாதிரி இந்துத்துவமான படங்களை வந்து வெளியில் கொண்டு வராங்க. நிறைய ஹிந்தியில் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிபுருஷ் கூட ஹிந்தியில் வந்து படம். ஸோ நிறைய ஹிந்தியில் வரும். ஆனால் தமிழில் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் வர்றது ஏன்னு நினைக்கிறீங்க? இது தமிழ் படம் கிடையாது, எதுவுமே இது எல்லாமே மாற்று மொழி படங்கள் டப் பண்ணி ஓடிடியில் தான் வருது. தேட்டர்கள் பெருசாக கூட வரலை, தேட்டர்கள் வந்தாலும் நிற்கலை என்னன்ட்டு. இப்போ ஆதிபுருஷ் ஆகட்டும் ஹனுமான் ஆகட்டும் தமிழ்நாட்டில் வந்து தேட்டர்கள் வசூல் கிடையாது. இது பின்னாடி ஓப்பனாக தெரியுது என்னென்னா இது ஒரு அஜெண்டா தான். நீங்கள் இப்போ நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து என்னென்னா நம்மளை விட அவங்களுக்கு வந்து மதப்பற்று அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம சவுத் இந்தியன்ஸில் அதுவும் நீங்கள் தமிழர்கள் எடுத்துட்டிங்கன்னா பெரிய அளவில் இவங்க இந்துன்னு போய் சண்டைக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நார்த்தில் வந்து அது கிட்டத்தட்ட வந்து ரிலீஜன் இஸ் அ ட்ரக்கும்பாங்கல்ல, கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி என்னென்னா இவங்க மதவெறி இவங்க இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. இல்லைனா சவர்காரை பற்றி இவ்வளோ காலம் யாருமே படம் பண்ணல, இப்போ பண்ணுறாங்க. கரெக்டாக ரிலீஸ்க்கு முன்னாடி பண்ணுறாங்க. ஆர்டிகல் 370 பற்றி ஒரு படம் வருது. இதெல்லாம் வந்து என்னென்னா இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பிஜேபி. ஆமாம், இவங்க ஆட்சி மாறிடுச்சுன்னா இந்த படங்கள்லாம் வராது. இன்னொன்று என்ன, இந்த படத்தை பண்ணுற ப்ரொடியூசர்களுக்கும் மத நம்பிக்கைலாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு வியாபாரம். இன்றைக்கி வந்து இப்போ மதத்தை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க, இல்லை அடுத்து மொழியை வச்சு பண்ணுவாங்க, இல்லை இனத்தை வச்சு பண்ணுவாங்க. இந்த பிரிவினையை உருவாக்குறது மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்களுக்கு நடிக்கிறது எல்லாமே பெரிய பெரிய ஹீரோஸ் தான் சார், நார்மலான ஹீரோஸ்க்கு. இப்போ ஆதிபுருஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிரபாஸ். ஸோ இது மாதிரி எல்லாம் அதில் வந்துட்டு சைஃப் அலி கான். ஸோ எல்லாமே பெரிய பெரிய ஹீரோஸ் தான். ஸோ அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி நடக்குதுன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவங்களுக்கு தேவை அந்த சம்பளமா? எந்த நடிகர்கள் வந்து சமூகத்துக்கு அக்கறையில் இருக்காங்க இந்தியாவில்? அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இவர் சமூகத்துக்கு அக்கறை இல்லை நடிகர், நீங்கள் சொல்லுங்கள். சமூகத்துக்கு அக்கறை உள்ள நடிகர்னா இப்போ எல்லாருமே வந்து சமூக ரீதியாக தான் கேட்டகரி நேரடி சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஜர்னலிஸ்ட், ஸோ அதனால நான் டக்குன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுக்கு தாங்க தெரியணும். சரி நீங்கள் சொல்லு. நான் என்ன சொல்கிறேன், இவரெல்லாம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். இவர் சமூகத்து மேலே அக்கறையாட இருக்காரு, நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்கள். அப்படின்னு பார்த்தா யாரையுமே சொல்ல முடியாது. என்ன சொல்லாம இல்லை சமூகத்தோட அக்கறை இருக்காங்க. இப்போ நானே பட்டாக்கர் இருக்காரு, இப்போ கிஷோர் வந்து பதில் சொல்லியிருக்காரு, பிரகாஷ்ராஜ் பேசியிருக்காரு. இவங்கெல்லாம் சமூகத்து மேலே அக்கறை இருக்காங்க. அதை மதவெறி அதெல்லாம் தாண்டி ஒரு கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறாங்களா, இப்போ எத்தனை பேர் வந்து ஸோ இவங்கெல்லாம் சமூகத்தில் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சில பேரை சொல்லணும். இப்போ கேரளாவில் நிறைய பேர் இருக்காங்க, தெலுங்கில் கூட இருக்கிறாங்க. நீங்கள் நடிகர்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா அவங்களுக்கு தேவை வந்து அந்த கேரவன், பணம், ஃபேன்ஸு, ஃபாலோவர்ஸ், இதுதான் வந்து. இதை தாண்டி வந்து ஒரு நடிகை எங்கே படிக்கிறான் சொல்லுங்கள்? ஏதாவது படிக்கிறானா? சரி, சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? எதுவுமே தெரியாது. அவன் வீடு, ஷூட்டிங்கு, இதை தாண்டி ஒரு ஆடியன்ஸ்ட்டு பேசுகிறானா? இப்போ உனக்கு நீங்கள் படம் பார்க்குறிய, எப்படி பார்க்குற, உனக்கு எதுக்கு இந்த காசு, உனக்கு எது, நீ குடும்பத்தை பார்த்துக்கிற, இது மாதிரி யாராவது என்கிட்ட பேசுகிறாங்களா? சமூகம் தெரிந்த நடிகர்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தார், கேப்டன் விஜயகாந்த் இருந்தார். இவங்கெல்லாம் வந்து சமூகத்தோடு உரையாடிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு தெரியும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்திய நடிகர்களுக்கு சமூகத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது. நான் இதே தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கேஸ் விலை ஆயிரம்னா 100 கோடி வாங்குற சம்பளம் வாங்குற ஆளுகளுக்கு எதாவது பாதிக்குமா? பாதிக்காது. பேருந்து கட்டணமோ, பால் கட்டணமோ, பள்ளிக்கூட கட்டணமோ, பெட்ரோல் டீசல் ஏறினா கூட அவங்களுக்கு எதுவுமே கட்டாது. அப்போ இவங்க எதுக்காக போராட வர்றாங்க? யாருக்காக போராட வர்றாங்க? ஒருத்தனோட வழியே தெரியாமல் நான் உனக்கு வலிக்குதுப்பா அதுக்காக நான் போராட்டம்னா எப்படி புரிய முடியும்? புரியுது அவங்களுக்கு? ஸோ இதில் இந்த பிஜேபி கொடுக்குற ஃபண்ட் ஆகட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை ஒரு வீடு வாங்கணும், ஒரு ஆடி கார் வாங்கணும், அவங்க ஃபாலோவர்ஸை உருவாக்கணும். இப்போ நாளைக்கு வேறு ஏதோ ஆட்சி வருது, ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி வருது அப்படின்னா கம்யூனிஸ்ட் சும்மா படம் எடுப்பாங்க. இல்லை நான் ஒரு கேபிட்டலிஸ்ட் ஆட்சி வருது வந்து அப்படின்னா அவங்க கேபிட்டலிசமாக வியாபாரம் தான் வந்து இது வியாபாரத்துக்காக முதலாளித்துவத்தை பற்றி படம் எடுப்பாங்க. தவிர அவங்க நடிகர்களாகட்டும் ப்ரொடியூசர்களாகட்டும் யாரெல்லாம் சம்பாதிக்க தான் வந்திருக்காங்களே தவிர சமூகத்தை சீர்திருத்துறதுக்கோ நல்ல படம் கொடுக்குறவங்கலாம் எண்ணம் கிடையாது. கவர்மெண்ட் காசு கொடுக்குறாங்க, அதில் 10 கோடி கொடுத்தாங்கன்னா அது 5 கோடியை கையில் வச்சுக்கிட்டு 5 கோடியில் ஒரு படம் எடுப்பாங்க. அது ஓடலைங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. அவ்வளோதான் விஷயம். சரி, இப்போது தொடர்ந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சி, நீங்கள் இந்த சமூகத்தை சீர்திருத்துற மாதிரி ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு டக்குன்னு ஒருத்தர் ஞாபகம் வந்தது, விஷால் சார். அவர் வந்து இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தை பற்றி கான்ட்ரவர்சியாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காரு. நான் எதை பற்றி சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் ஏன் அந்த மாதிரி அவர் பேசிகிட்டே இருக்காரு? ஏன்னா ஆல்ரெடி துப்புரவாளன் படம் போயிட்டுருக்கு, நிறைய படங்கள் அவர் வந்துட்டுருக்கு, ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதையும் தாண்டி அவர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறாரா? அது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதெல்லாம் ஓகே. இன்னொன்று அவர் சமூக சீர்திருத்தத்துக்குலாம் வரல. அவர் படம் ரிலீஸ் ஆகிறது தானே எதிர்க்கிறாரே தவிர
அது இருக்கும். நீங்கள் சில நேரம் என்ன இந்த படம் நாங்கள் வரோம் நீங்கள் வராதீங்கன்னுலாம் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சந்திரமுகியும் அந்நியனும் ஒரே கதை, ஸ்பெஷல் பர்சனாலிட்டி. ஆமாம். அப்போ வந்து என்ன, அந்நியன் முன்னாடி ரிலீஸ் ஆக மாதிரி இருந்துச்சு. அந்நியன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் ஸ்பெஷல் பர்சனாலிட்டி வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்ததே இல்லை. அப்போ ரஜினி வந்து இவங்க சங்கர் சார்ட்டையும் ஆஸ்கார்ட்டையும் சொல்கிறாரு, நான் முதல்ல ரிலீஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கன்னாங்க. சரிங்களா? அதனால் சந்திரமுகி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அது ஒருத்தர் உடம்புக்குள்ளே இன்னொருத்தர் இருப்பாங்க, அது பேய்லாம் கிடையாது, இவங்கள உருவப்படுத்திக்குவாங்க. இதே கான்செப்ட் தான் அந்நியன், அதுவும் நல்லா போச்சு என்னன்ட்டு. ஸோ இது மாதிரி இல்லை நான் இப்போ வரேன் நீ வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்கள் வந்து இப்போ RRR வரும்போது பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து பீமல் நாயக்கு, சரக்குவாரி பட்டாலாம் என்ன சொன்னாங்கன்னா, RRR வருது மிகப்பெரிய பட்ஜெட்டு, இந்தியா ஃபுல்லாக ஹிட் ஆக போகும்போது இவங்கெல்லாம் விலகி விட்டாங்க. இது கிவ் அண்ட் டேக் பாலிசி வந்து, இது சண்டையாக பார்த்தா சண்டையாக பார்த்துக்கலாம். மற்றபடி விஷால் வந்து சொல்கிறார்ல இப்போ என்ன தடுக்கிறாங்க அப்படிங்கும்போது, இப்போ விஷாலே சொல்கிறார் 4 கோடிக்கு கீழே படம் எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு புது ஹீரோ ஒரு புது டைரக்டர் வர்றாங்கன்னா 4 கோடிக்கு மேலே வர முடியுமா? ஒரு புது ப்ரொடியூசரே 4 கோடிக்கு மேலே வந்தால் என்ன கேரண்டி இருக்குது? அப்போ சின்ன படங்கள் எடுத்து தான் ஆகணும். இல்லை நீங்கள் ஒரு முறையாக வாங்கன்னா, நீங்கள் தான் நடிகர் சங்கத்தில் இருக்கீங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தீங்க, இதுக்கு என்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்கீங்க? ஒரு புது ப்ரொடியூசர் வர்றார், 4 கோடிக்கு கீழே நான் ஒரு படம் பண்ணுங்க, புது ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணணும், புது டைரக்டர் வச்சு தான் நான் பண்ண போகிறேன், என்கிட்ட ஒரு 3 கோடி ரூபா தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழிலுக்கு வராதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க நீங்கள் 3 கோடி வச்சு பண்ணீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள், இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கணும். இதெல்லாம் பண்ணுங்கள், நல்ல கதைகளை தேர்ந்தெடுங்க, இந்த ஆர்டிஸ்ட்டை பண்ணுங்க, இவருக்கு சின்ன ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா இவர் நல்லா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கைட் பண்ணணுமா? நீங்கள் வராதீங்கன்னு சொல்லணுமா? அதுவும் ஒரு பொதுச் செயலாளராக இருந்து அது அப்படி சொல்கிறாருன்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இங்கே ஒரு தவறாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தலைவராக இருக்கும்போது இல்லை வராதீங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை அந்த தவறை சரி பண்ணுவீங்களா? தவறை சரிதான் பண்ணுவோம். இப்போ அரசியலில் தப்பாக இருக்குன்னா, இல்லை அரசியல் தப்பாக இருக்குங்க, யாரும் வராதிங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை எல்லோரும் வாங்க நம்மளாம் சேர்ந்து சரி பண்ணுவோம்ங்களா? நான் என்ன சொல்கிறேன், இந்த திரைத்துறையிலே இவங்களை ஒரு பண்ண முடியலன்னா இவங்க மக்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? மக்களை பற்றி சிந்திக்கிறாங்கன்னா இயக்குநர்கள் தான் சிந்திப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்க தான் கதை எழுதுவாங்க, சமூகத்தோட தொடர்பில் இருப்பாங்க, சமூக வசனங்கள்லாம் சினிமாவில் வரும், அது வந்து டைரக்டர்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. சில ப்ரொடியூசருக்கு சமூகம் சார்ந்து படம் எடுக்கணும்னு தோணும். அவருக்கு என்ன தெரியும், வந்து தமிழ் சமூகத்தை பற்றியோ தமிழ் வாழ்வியலை பற்றியோ நம்ம பிரச்சனை என்ன எதுவுமே தெரியாமல் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், இல்லை என் படத்தை தடுக்கிறாங்க அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சின்ன பட்ஜெட் வராதேங்கும் போது இவரும் வந்து இவரையும் தடுக்கிறாங்கன்னா அப்போ யார் தான் இது பண்ணுறது? சரி, இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசரு, ஸோ அதனால் கேட்குறேன், 4 கோடியில் நான் ஒரு படம் எடுக்கணும், என்னால் எடுக்க முடியுமா? 4 கோடியில் 4 படம் எடுக்கலாம். 4 படம் எடுக்கலாம். நான் வந்து பெரிய ஹீரோலாம் இல்லை சார், ஒரு நார்மலான ஹீரோ, இல்லை புதுமுகமே வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கதை இருக்குது, மியூசிக் டைரக்டர்லேருந்து ஹீரோயின்லேருந்து எல்லாருமே அந்த 4 கோடி ரூபாயில் லொக்கேஷன் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ண முடியுமா? நான் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பணம் வந்து இடம், சினிமாவுக்கு வந்து பணத்தை வச்சு நீங்கள் படம் எடுக்க முடியாது. 4 கோடியில் நீங்கள் குப்பை படத்தையும் எடுக்கலாம், 4 லட்ச ரூபாவில் பிரமாதமான படத்தையும் எடுக்கலாம். இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டெக்னாலஜி, மொபைல்லே படம் எடுக்கலாம். அதில் ஆர்டிஸ்ட்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு ஆடியன்ஸ் எதுக்கு படம் பார்க்க வராங்க? அந்த ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டாக எங்கேஜாக இருக்கணும். அதை பண்ண போகிறது யார்? இயக்குனர், டைரக்டர், கதை, ஸ்கிரிப்ட். அதில் எந்த ஆர்டிஸ்ட்னாலும் நடிக்கலாமே. நீங்கள் 100 கோடி பட்ஜெட் வருது, உட்காரவே முடியலன்னு தெரிச்சு ஓடுறாங்கல்ல. நிறைய படங்களுக்கு வந்ததே தெரியல. நீங்கள் 4 கோடி ரூபா படத்துக்கு கேரண்டி கிடையாதுல்ல, 100 கோடி ரூபா படத்துக்கு கேரண்டி இருக்கா? இல்லை, எத்தனை 100 கோடி படம் வந்திருக்கு, எத்தனை ப்ரொடியூசர்ஸ் ஓடி இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ பிரமிட் சைமரான்னு ஒன்று இருந்துச்சு, போயிடுச்சு, ஐங்கரன் போயிட்டாங்க. லைக்காவுக்கு இப்போ பணம் பிரச்சனை, அவங்களால படம் எடுக்க முடியலங்கிறாங்க, விடாமரிச்சு ஷூட்டிங் போக முடியலங்கிறாங்க, வேட்டையன், இந்தியன் 2, 3 எல்லாமே போய்ட்டு லாக் ஆகிருக்குங்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய பேனர் இந்த பிரச்சனையில் தானே இருக்குது. நீங்கள் படம் 1 கோடியில் இருக்கிறதுக்கு ஒரு சரியான திட்டமிடல் இருந்தீங்கன்னா 100 கோடியிலையும் சரியாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் கதைக்கு செலவு பண்ணி, இந்த கதைங்க இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணணும்னு பண்ணிங்கன்னா, கதையை சூப்பராக பண்ணிங்கன்னா பெரிய ஹிட் ஆகிடும். இப்போ நீங்கள் 12 கோடியில் எடுத்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து நீங்கள் 200-300 கோடிக்கிட்ட போயிட்டுருக்கு, எப்படி போகுது? அது தமிழ், தெலுங்கு, மலையாளம் வரை ஹிட் ஆயிடுச்சு. ஓடிடியில் முன்னாடி போய் வியாபாரமே ஆகலாம், இப்போ பெரிய பிஸ்னஸ் ஆகுது. ஸோ அப்போ அதில் யார் ஹீரோ, யார் ஹீரோயின், யார் காமெடியா, யார் மியூசிக் டைரக்டர்? தமிழ்நாட்டில் மட்டும் 50 கோடி வசூல் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் கதையை எடுக்கும்போது இது 4 கோடியில் எடுக்கணும், 5 கோடியில் எடுக்கணும்லாம் எடுக்கக்கூடாது. இந்த கதையை நான் ஆடியன்ஸுக்கு சொல்லியே ஆகணும், இது இந்த சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய கதை, இதில் என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். என்டர்டைன்மெண்ட் இல்லாத படம் ஓடவே ஓடாது, சரிங்களா? அதில் என்டர்டைன்மெண்ட்டை வலிஞ்சு திணிக்கக்கூடாது. அங்கே போய் ஒரு குத்தாட்டம் போடுறது, இல்லைன்னா அங்கே நமக்கு சூரியோ இல்லைன்னா யோகி பாபியோ கொண்டு போய் சம்மந்தம் இல்லாமல் காமெடியெலாம் வைக்காமல், இந்த கதைக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும், ஒரு பரபரப்பு இருக்கணும், ஒரு சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா அந்த படத்தை நம்ம என்ன பட்ஜெட்டில் எடுக்கிறது, அந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிங்கன்னா நிச்சயம் அந்த படம் உங்களை காப்பாற்றும். சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை, அரசியலில் என்ன நடக்குது, சினிமாவில் என்ன நடக்குதுன்றதை ரொம்ப விரிவாக விளக்குனீங்க. நன்றி சார். நன்றி.